ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டோரி கேட்க விருப்பப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணி கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி சீக்ரெட் பில்லியனர். நம்ம ஹீரோ சிட்டிலே நம்பர் 1 பணக்காரர். அதில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே அந்த பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் மட்டும் தான் அவர் பார்த்துட்ருக்காரு. இவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஆடம்பரமான கார் வாங்குறது, கேம்ஸ் விளையாடுறது, ஜெட் வாங்குறது, பங்களா வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பப்பு பார்ட்டி இப்படி போய் என்ஜாய்மெண்ட் பண்ணுறது அப்படி இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பணக்காரர் மட்டும் இல்லை, பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்க வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு கூடன்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டியில் இருக்கும்போது அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பண்ணுறாங்க. அவங்க அம்மா அட்டன் பண்ணும்போது இவர் எடுத்து ஏன்னு கேட்கும்போது, அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, நீ உன்னை வந்து பார்க்கணும்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து கிளம்பி வா அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இவர் ரொம்ப ஷாக் ஆகி அவரோட நம்ம ஹீரோவும் அப்பாவை பார்க்கறக்க தனி ஜெட்டில் கிளம்பி போகிறாரு. அவர் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அவங்க அப்பாவும் அவரும் சின்ன வயசுலேருந்து பழகின லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிக் கொடுத்த பிஸ்னஸ் எத்திக்ஸ், எப்படி மற்றவங்கள்ட்ட வாழணும், அவர் சொல்லி கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யோசிச்சு பார்த்துட்டே போகிறாரு. அந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக தான் அவங்க அப்பா வந்து அம்மாவும் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணணும்னு அவங்க ஐடியா கொடுக்குறது ஒரு ஃபாதராக மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் அவங்க அப்பா வந்து அந்த ஹீரோவுக்கு வந்துருக்கிறாரு. நம்ம ஹீரோ அப்பாவை பார்க்க வராரு. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாமல் பெட்டில் இருக்கிறாரு. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோவை அவங்க அப்பா கூப்பிட்டுட்டு, நான் லைஃப்பில் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், என்னோட கடைசி ஆசை ஒன்று இருக்குது, அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு அவங்க ஹீரோட்ட கேட்குறாரு. ஹீரோவும் கேட்குறாரு, என்ன ஆசைன்னு சொல்லி கேட்கும்போது, நீ வந்துட்டு இருக்கிற பணம் பேர் புகழ் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 30 நாள் யாருமே இல்லாமல் நீ ஒரு பிச்சைக்காரன் மாதிரி நீ வந்து வேறு ஊரில் போய் வாழ்ந்து காமிக்கணும். அப்படின்னா தான் மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட நடந்துக்கிற விதமும் நீ மற்றவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி உன்னை சுற்றி இருக்கவங்களை நம்பணும், அவங்கள யாரும் நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு எல்லா அனுபவமும் கிடைக்கும். இதை நீ பண்ணுவேன்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கும்போது, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம அவங்க அப்பாவோட கடைசி ஆசைன்றனால சரி நான் பண்ணி கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு. அவங்க அப்பா வந்து இறந்துடுறாரு. அவருக்கு பண்ண வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க அம்மான்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்காக கிளம்புறாரு. ஹீரோ நேராக நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு அவர் அந்த 1 மந்தில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட மேனேஜர், அதாவது லாரன்ஸ், அவரோட மேனேஜர் மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்ட் மாதிரி அவர்கிட்ட இந்த 1 மந்த்துக்கு என்னென்ன பிளான்லாம் ஷெட்யூல்லாம் கொடுத்துட்டு நான் இதேமாரி ஒரு விஷயத்துக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கு லாரன்ஸ் சொல்கிறாரு, இல்லை இப்போ வந்து புது பிஸ்னஸ் எடுத்திருக்கோம், அது கண்டிப்பாக நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, என்ன நடந்தாலும் என்னால் இந்த 1 மந்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க முடியாது, நான் எங்கள் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிஸ்னஸ் அந்த எல்லா எம்ப்ளாயீஸ் அது எல்லாம் ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீ இந்த 1 மாதம் கன்ஃபார்ம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எல்லா பொறுப்பும் ஒப்படைச்சிட்டு ஹீரோ வந்து வேறு ஊருக்கு போக ட்ரை பண்ணுறாரு. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கார் டிரைவர்கிட்ட இருந்து இவருக்கு தேவையான ப்ரூஃப், ஏன்னா நம்ம ஹீரோட ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையும் இருக்கும், அதனால் அவரோட ப்ரூஃப் பதிலாக நம்ம கார் டிரைவரோட பேர் வச்சுட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு எல்லா ப்ரூஃப்மே அந்த கார் டிரைவர் பேரில் மாற்றிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிறாரு. போகிற ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மீட் பண்ணுறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் பெரிய பணக்காரர் தான். ஆனால் அவரோட பார்வையில் எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லேவ் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணக்கூடியவர். அங்கே இருக்க ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரஃபாக பிஹேவ் பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோ எதுவும் பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் அவர்கிட்ட எதுவும் பேசிக்க ட்ரை பண்ணல. ஆனால் வந்து பார்த்து அடுத்த பிளேஸ் போய் இறங்குறாரு. ஆனால் இப்போ நம்ம ஹீரோட்ட என்ன வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சோண்டு பணமும் போட்டுக்கிறதுக்கு மினிமம் 5-6 ட்ரெஸ்ஸு மட்டும் தான் நம்ம ஹீரோக்கிட்ட இருக்குது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துகிட்டு அங்கே ஏதாவது ஜாப் எதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜாப் இடத்துலையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. அப்போ அவர் ஹீரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் பார்த்த உடனே யாரும் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. அந்த டே ஃபுல்லாக ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஜாப் கிடைக்குன்னு எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த டே ஃபுல்லாக அவருக்கு வந்து எங்கேயுமே ஜாப் கிடைக்கவே இல்லை. அப்படியே அந்த ஈவினிங் ஆயிடுது. ஈவினிங் ஆனால் அவர் வந்து ஒரு பப்புக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்துக்கிட்டு இவர் வந்து பேச ட்ரை பண்ணுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட கையில் பணம் இல்லைன்னு சொல்லும் போதே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அவர் இக்னோர் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுது. அதை கேட்டுட்டு இன்னொரு பொண்ணு வந்து அவர்கிட்ட வந்து பேச வந்து ட்ரை பண்ணுது. அவங்க 2 பேரும் வந்து மாறி பேசிக்கிறாங்க. பேசிட்டு இவர் சொல்கிற நான் ரொம்ப ஏழைன்னு சொன்னிட்டு அது பரவாயில்ல, இன்றைக்கி நீ வந்து என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் அவங்க கூட வந்து ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட வந்து ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் ரூம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஸ்டே பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட சில தேவைகளுக்காக நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இக்னோர் பண்ணுறாரு. உடனே அந்த பொண்ணு கோவப்பட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு அவர் வந்து நீ கீழே போய் போடுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே கீழே துரத்தி விட்டுரும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து படுத்துறாரு. கொண்டா முடிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக கொரட்டை சவுண்டு போகிறனால ஹீரோ உட்காந்து அவங்க தூங்க முடியாது. அவர் என்ன பண்ண நைட் ட்ரெஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்திச்சு வெளியே வராரு. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வெளியே ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து படுத்துருக்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்த பார்வையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பான மாரி பார்த்துருவாங்க. ஏன்னா அவர் போட்டுக்க நைட் ட்ரெஸ் அப்படி பார்த்துட்டு அவங்க வந்து அங்கேயே பயங்கரமாக
கத்தி யார் என்னன்னு கேட்க கூட இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே வெளியே போகணும்னு சொல்லிட்டு அவங்க திட்டி அவங்க வந்து அந்த நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து வெளியே அனுப்பி விட்றாங்க. அப்படி ஹீரோ வெளியே வரும்போது அவர்கிட்ட உள்ள பொருளை பறிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 திருடங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரை ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட தப்பிச்சு ஓடி போகிறாரு. ஓடி போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு இவரை திருட நினச்சிட்டு அங்கே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்லேருந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ்காரர்கள் வர்றாங்க. நம்ம ஹீரோவை வந்து பிடிச்சிட்டு கொண்டு போய் என்னென்னு விசாரிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ எவ்வளோ சொல்கிறோம் அவங்க நம்ப மாட்டாங்க. நீ திருடன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருவாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் திருட அந்த 2 பேர் திருடல வந்து ஹீரோ அந்த போலீஸ்கார வந்து அரெஸ்ட் பண்ணனால ஹீரோ வந்துட்டு வார்ன் பண்ணிவிட்டு வெளியே விட்டுருவாங்க. இனிமேல் நைட் டைமில் வெளியே வந்து வரக்கூடாது, வெளியே வந்து அன்வான்டாக சுற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு ஹீரோ வந்து அவங்க வெளியே அனுப்புகிறாங்க. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராரு. ஆனால் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து பயங்கர பசியாக இருக்குது. அங்கே போய் ஒரு தள்ளுவண்டிக்காரங்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு வந்து இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது தர முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எதுவுமே வாங்காமல் நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அவர் கொடுக்க ஒரு பண்ணை கொடுக்குறாரு. ஹீரோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த நீங்கள் பண்ண உதவி வந்து ரொம்ப நன்றி, இந்த உதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் அந்த கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது பலன் எதிர்பார்க்காத மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவர் வந்து ஒரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா பசியோட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நான் வந்து என்னால் முடிஞ்சதை நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நியூஸ் பேப்பர் கடைக்கு போகிறாரு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க சேஞ்சை கொடுத்துட்டு நியூஸ் பேப்பர் வாங்குறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வேலைவாய்ப்பு எதாவது இருந்ததுன்னா அந்த வேலைக்கு ஜாயின் பண்ணி கேட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்பும்போது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து மோதிடுது. ஹீரோ வந்து கீழே விழுந்துடுறாரு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு காப்பாற்ற வராரு. காப்பாற்றி அடிப்படுத்தினாலும் விசாரிச்சுட்டு அப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு, இல்லை அடியெல்லாம் பரல, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது அந்த டிரைவர் கேட்குற ஏன் ஏதாவது தேவையான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவர் அந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர். அவர் வந்து கேட்குறாரு, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு சொல்லும்போது எனக்கு இப்போதைக்கு வந்து ஒரு வேலை தேவை, ஏன்னா என்கிட்ட வந்து இந்த வேலையுமே கிடையாது, கையில் அமௌண்ட்டும் இல்லை, நான் நாளைக்கு வாழ்கிறதுனா எனக்கு கையில் ஒரு வேலை தேவைன்னு சொல்லும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட என் வேலை இருக்குது, அவர் வந்து பர்சனல் டிரைவராக கேட்டிருக்காரு, நீ வேணா அங்கே ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் இப்போதைக்கு ஏதாவது ஒரு வேலை கிடச்சா ஓகேன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கும் போகிறாரு. அப்போ போய் பார்க்கும்போது தான் அந்த ஹீரோ வந்து யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்களா அந்த ஒர்க் பண்ணவங்களாம் ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுறவர், அவங்களாம் பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாங்கன்ற மாதிரி யோசிக்கிறவர், அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோவோட ஓனராக இருக்கிறாரு. ஆனால் ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தங்குறதுக்கு இடமும் சாப்பாடு ஒரு வேலையும் தேவைன்னா அவர் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ண தான் போகிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் கொடுத்து ரொம்ப கம்மியான சம்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வேலைக்கு வச்சுக்கிறாரு. ஆனால் ஹீரோக்கு வந்து தங்குறதுக்கு சாப்பாடு ரூமும் அவர் வந்து கொடுக்குறனால ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நான் வந்து செய்கிறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அங்கே வந்து வேலையை ஜாயின் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோவும் ஓனரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஓனரோட ஒய்ஃப் வந்து நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ மேலே வந்து அஃபெக்ஷன் ஆகிடுறாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு பார்ட்டி நடக்குது. நம்ம ஓனர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வர வச்சு பார்ட்டி ட்ரிங்க் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனரோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ கூட தான் அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து நியூஸ் சேனலில் வந்து நியூஸ் ஒன்று ரீட் ஆகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அதை விட முன்னேறி இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்து சொல்கிறாங்க. நம்பர் 1 கம்பெனியாக மாறிடுச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதை பற்றி தெரிஞ்சுட்டு ஹீரோ வந்து பண்ணிங்கன்னா நம்ம லாரன்ஸ் கூப்பிட்டுட்டு நம்ம எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்லேருந்து அமௌண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லாரன்ஸ் வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாரு. எங்கேருந்து நியூஸ் பார்க்குறான், எப்படி இந்த நியூஸ்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு தான் இருக்கிறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஓனரை கூட்டிகிட்டு ஆஃபீஸில் போய் ட்ராப் பண்ண போகும்போது பார்க்குறாரு. அந்த ரிசப்ஷன் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாலில் இருந்து நம்ம ஹீரோவை நைட் ட்ரெஸ்ஸில் பார்த்து சத்தம் போட்ட பொண்ணு தான் அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு. நம்ம ஹீரோவை பார்த்த உடனே அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஷாக் ஆகி அந்த பொண்ணு பேசாமல் மூஞ்சி திருப்பிக்குது. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த டைமில் வந்து என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த பொண்ணு அவர்கிட்ட வந்து பேசவே ட்ரை பண்ணல. ஆனால் ஹீரோ இந்த பொண்ணை நம்ம எப்படி பேசணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பொக்கே வாங்கி அந்த பொண்ணு டேபிள் வச்சுட்டு போயிடுறாரு. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு பொக்கே இருக்குது. அதில் எந்த நேமுமே இல்லாதனால இந்த பொக்கே யார் வச்சிருப்பானோ அந்த பொண்ணு கன்ஃபியூஸில் வந்து பார்த்துட்டே இருக்குது. அந்த டைமில் ஓனர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இன்னொரு பர்சனுக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ், ஸோ என்னால் போக முடியாது, நீ நம்ம டிரைவரை கூப்பிட்டு நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கூட போகிறக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஓனர் சொல்கிறதுக்காக அந்த ஹீரோ கூட போக ஒத்துக்கிறாங்க. ஹீரோ கூட போகும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ அந்த பொண்ணு ஓகே இதுதான் நடந்துடும் சொல்லிட்டு அந்த நிலைமை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. 2 பேருமே ஃபங்க்ஷன் போகிறாங்க. ஃபங்க்ஷன் போயிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு, வாங்க காஃபி ஷாப்பை தான் போகலாமா சொல்லும்போது ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அங்கே காஃபி ஷாப்பில் போயிட்டு 2 பேரும் அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிற எனக்கு லைஃப் ஹிஸ்ட்ரியில் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு ஆல்ரெடி மேரிட் ஆகிடுச்சு,
எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் இருந்தார். ஒரு வாரில் வந்து அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் இருக்கிறேன். வேறு எந்த அஃபெக்ஷனும் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ கூட ஷேர் பண்ணுற பேர் காஃபி குடிச்சிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. பேசி நல்லா இப்போ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஆகிட்டு அவங்க 2 பேருக்கு நடுவில் எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நம்ம ஒரு பில்லியனர்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ட்ராப் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க இறங்கும்போது அந்த பொண்ணுங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்துட்டா இந்த பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்து ஒரு பையன் கூட டேட்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உள்ளே வந்ததும் உங்கள் பேரண்ட்ஸ் கேட்குறாங்க யார் அந்த பையன் சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க நான் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற டிரைவர்னு சொன்ன உடனே அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் வந்து போயிடுது. ஏன்னா டிரைவர்கிட்ட எப்படி நம்ம பொண்ணு வந்து சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ஒர்க்கும் பிஸ்னஸ் ஷெடியூல்ஸ் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே அவுட்டிங் போகிறது அவங்க கிடைக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பில்ட் பண்ணிக்கிறாங்க. ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா ஓனரோட பொண்ணு ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பாக பிஹேவ் பண்ண சொல்லிட்டு ஓனர்கிட்ட சொல்லனால ஓனர் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரமாக திட்டுறாரு. அவங்க ஹீரோ வந்து பயங்கரமாக திட்டுறாரு உங்கள் பொண்ணு பேச்சு கேட்டு. இதை நம்ம ஹீரோயின் அங்கேருந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆத்தமாக வருது. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஓனர்கிட்ட வந்துட்டு அவர் ஏன் கூட தான் இருந்தார், அவரு கூட உங்கள் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அவர் வந்து ஓனரும் பயங்கரமாக இப்படி திட்டனால ஓனர் சொல்கிறார் அவ்வளோ இதாக இருந்தால் நீ வந்து வேலையை விட்டு 2 பேருமே போயிருங்கன்னு சொன்னனால 2 பேருமே அவங்க ஒர்க்கை டிசைன் பண்ணிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஜாப் போனனால அவருக்கு வந்து தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. அடுத்து இங்கே என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அவங்க ஹீரோன்னு சொல்கிறாங்க இல்லை என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் காசு இருக்குது, நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், நீ வந்து என் கூட பார்ட்னர் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் தங்கறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பேசிக்கும் போது நீ வந்து என் கூட என் வீட்டில் வந்து தங்கின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் இன்ட்ரோ பண்ணி வைக்கும் போது அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டாவது பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ டிரைவராவது வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ வந்து டிரைவர் வேலையும் இல்லை, ஒன்றுமே இல்லாத ஒருத்தன்ட்டு கூட வந்து எப்படி நம்ம பொண்ணு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷமே இல்லாமல் அவங்க வந்து அந்த பொண்ணு கூட போய் தனியாக பேசுகிறாங்க. அந்த பொண்ணு இல்லை அவருக்காக நான் கட்டிக்க போகிறேன், அவர் வந்து என் கூட தான் இருப்பாருன்னு கம்பல் பண்ணும்போது அவங்க பொண்ணோட ஆசைக்காக அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்லேயே ஸ்டே பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு இப்போ அவர் வந்து நானும் லவ் பண்ணுறோம் லிவிங்கில் இருக்கும், சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்களா. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து அமௌண்ட் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாட்டியும் அவருக்கு வந்து நல்ல பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சனால அவங்க ஆரம்பித்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகுது. நிறைய கிளைண்ட்ஸ் கூட டைரெக்ட் மீட் பண்ணுறாங்க. அவங்க பிஸ்னஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் கிடைக்கிறனால அந்த ஒரு சம் வீக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிட்டுருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கும் அந்த ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பில்ட் ஆகுது. ஒரு நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிக்கு போயிட்டு வரும்போது நைட்டு அவங்க கொஞ்சம் பர்சனலாக இருக்க ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ரொம்ப பயந்து அது நர்வஸ் ஆகுறாங்க. இது என்னென்னு பார்த்துட்டு தெரிஞ்ச ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இதுக்குன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ ஹீரோன்னு சொல்கிறாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் இறந்த உடனே நான் வந்து ஹஸ்பண்ட் கடைசியாக யார்ட்டையாவது சொல்லியிருக்காரான்னு சொல்லிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ண எல்லா சோல்ஜர்ட்டையுமே நான் கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஒருத்தர் வந்து ஆமாம் உங்கள் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு என்னை வீட்டுக்கு வர சொன்னாங்க. அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இன்சிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்டில் வந்துட்டு அப்படியே மைண்ட்லேயே செட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு வந்து அடுத்த யார் கூடயுமே என்னால் டேட்டிங் போகவோ இல்லை அந்த லவ் வந்து ஷேர் பண்ணிக்கவோ என்னால் வந்து முடியல. நான் எப்போ ட்ரை பண்ண இது பண்ண நினச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடெண்ட் மட்டும் தான் என் மைண்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அழுகிறத பார்த்துட்டு அவங்க அழுகிறத பார்த்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடப்படுறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு இனிமேல் எப்போயுமே பயப்படாது நான் இருக்கேன் அப்படின்றாரு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கால் வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு ஆப்போசிட் கம்பெனி நீ வந்து ஃபோர்ஜரி பண்ணி தான் இந்த ஆர்டர் எடுத்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு டாக்குமெண்ட் கொடுத்தனால அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இங்கே வரணும் ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கு என்னால் இப்போ வர முடியும்னு சொல்லும்போது நீ வரலன்னா அந்த வேலை செய்கிறவங்க எல்லாத்தோட லைஃபும் போயிடும், அதனால் நீ கண்டிப்பாக வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கிற என்றைக்கு லாஸ்ட் டேட்னு கேட்கும்போது ஒரு சொல்கிறார் வெனஸ்டே தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்கிறாரு. வெனஸ்டே தானே அதுக்குள்ளே நான் வந்துடுறேன், அதுக்குள்ளே நடக்க வேண்டிய மற்ற ப்ரொசீஜரெலாம் நீ முடிச்சுவேன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்டு சொல்லிடுறாரு. அப்புறம் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் பார்க்க போயிடுறாரு. கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது. ஸோ அந்த ஆப்போசிட் பார்ட்டியில் வந்துடுறாங்க. அவர் வர மாட்டாருன்னு ஆப்போசிட் பார்ட்டியெலாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் என்ட்ரி ஆயிடுறாரு. ஹீரோ வந்து ஜட்ஜ் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே சொல்கிறாரு. எப்படி ஆர்டர் எடுத்தோம், ஏன் இப்படிலாம் கேஸ் கொடுத்துறோன்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பக்கம் சாதகமாயிருது. ஹீரோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த
அவரோட இருந்த இடத்துக்கே வராரு. அவங்க அந்த ஹீரோயின் பார்த்த உடனே பயங்கரமாக கோவப்படுறாங்க. எங்கே போனேன் இவ்வளோ நாள் ஏன்னு சொல்லாமல் போனேன்னு சொல்லி சண்டை போடும்போது கூட இவங்க ஒரு சின்ன ஒர்க் இருந்தது அதுக்காக தான் நாங்கள் போயிருந்தேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மல்டி மில்லியனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கவே மாட்டார். அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பழைய ஓனரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. வந்து ஹீரோ வந்து ஹக் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து ஹீரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்துடும். நீ இனிமேல் திருந்தவே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து வெளியே போயிடுவாங்க. இதை பார்த்து ஹீரோ வந்து அவங்க பின்னாடியே போகிறாங்க. ஆனால் அவங்க வந்து வேகமாக அந்த இடத்துல போகும்போது ஹீரோ பின்னாடியே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்களை தடுத்து நிறுத்தும் போது அவங்க இனிமேல் என் கூட பேசாத, நம்ம 2 பேரும் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஹீரோனோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு இவன்ட்டு வந்து எந்த சுத்தமே இல்லாதனால அவங்க இல்லை வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க காலை வந்து இக்னோர் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓடி போகும்போது அவங்க ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி விழுந்திருக்கு. ஆனால் அதை அவங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோவுக்கும் அவங்களுக்குள்ள அந்த கனெக்ஷன் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து தேடுறாங்க. ஏன் அவன் வந்து இன்ன வரைக்கும் நம்மளை பார்க்கவே இல்லையே, இதனால் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பையன் இதுக்கு வந்து இது வரைக்கும் வந்து நம்ம மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்கள வந்து ஆறுதல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு எப்பயுமே நம்ம ஹீரோட ஞாபகமாகவே தான் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு அவன் நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. இப்படி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கும் அது கேட்டு ரொம்ப சந்தோஷம். அவன் நீ என்ன தான் பண்ணாலும் அவள் தான் என் மருமகன், நீ அவளை கூட்டிகிட்டு வந்து அவங்க அம்மாவை வான் பண்ண சொல்கிறாங்க. நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓனர் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய கார் டிரைவர் போகிறாரு. இங்கேருந்து தங்கி ஒர்க் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு டிரைவர் கிடையாது, அவர் ஒரு மல்டி மில்லியனர். நீங்கள் அவருக்கு பண்ண ஹெல்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு அனுப்பி விட்ருக்குறாரு, எனக்கு அனுப்பி விட்ருக்காருன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்களுக்கு சொல்கிறார். அப்போ தான் தெரியுது இவர் வந்து பெரிய பணக்காரர் அப்படின்னு. ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கொடுத்த அந்த 30 டேஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம நேரம் ஹீரோயினை பார்க்க கார் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கே போகிறாரு. அப்போ அவங்க அம்மா தான் அந்த கதவு திறக்கிறாங்க. அவங்க வந்து இல்லை என் பொண்ணு நீமே பார்க்குறேன்னு சொல்லும்போது சவுண்டு வந்து உள்ள ஹீரோயின் கேட்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. வந்து ஹீரோ பார்த்து கேட்குறாங்க, ஏன் நீ இவ்வளோ நாள் பார்க்க வரலன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ சொல்லுவாங்க, இல்லை உங்கள் அம்மா தான் நான் ஃபோன் பண்ணும்போது கூட இக்னோர் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்பாங்க, அவங்க அம்மாட்ட ஏன் இப்படி பண்ணன்னு கேட்கும்போது, இல்லை ஒரு ஏழை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, இனிமேல் என் லைஃப்பில் தலையிடன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க போயிடுவாங்க. ஹீரோ சொல்லுவார், சரி வா நம்ம இந்த பிளேஸில் இருக்க வேணாம், நம்ம வேறு பிளேஸ் போய் அங்கே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே வந்து எல்லாருமே ஹீரோ பார்த்து நல்லா பேசுவாங்க. இதை பார்த்து ஹீரோனுக்கு யார் இவங்க வந்து கேட்கும்போது ஏர்போர்ட்டுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு பிக்கப் பண்ண ஒருத்தர் வருவார். ஹீரோயின் கேட்பாங்க, யார் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்குலாம் யாருமே வராங்க, உனக்கு யாருமே இல்லை, நீ ஒரு அனாதன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து போய் நின்னாட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களாவாக இருக்கும். ஹீரோயின் அந்த பங்களாவை பார்த்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது அது ஒரு பெரிய அரண்மனையாக இருந்தது. அப்போ ஹீரோயின் கேட்கும்போது, இதுதான் எங்கள் அம்மா, நான் வந்து ஒரு பில்லியனர். எங்கள் அப்பா வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 30 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கராக நடித்தேன். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என் கையில் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நீ வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு நீ என்னை பார்ட்னராக சேர்த்துக்கிட்ட. இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் வந்து என் லைஃப்பில் உன்னை பார்ட்னராக சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவங்களுக்கும் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணாமல் கல்யாணத்துக்கு வந்து உடனே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மையாக இருக்கும்போது யார் யார் வந்து ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இன்விடேஷன் கொடுக்குறாங்க. எல்லாருமே மேரேஜுக்கு வராங்க. எல்லாத்தோட ஆசீர்வாதத்தினாலையும் அவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் நடக்குது. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண எந்த விதத்துலையுமே இது பண்ணாமல் அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் திருப்பி பண்ணணுமோ எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இதோட இந்த ஸ்டோரி வந்து முடியுது. இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்களும் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.